குடுத்துட்டாங்க இல்லையா? கார் பார்க்கிங்கும் தேவையான விஷயம் தான் கார் அப்படின்ற பார்க்கிங் தேவை. மாதிரி. அந்த இடத்துக்கு மல்டி லெவல் கார் பார்க்கிங் தேவையில்ல தான் பிரச்சனை. நீங்க அதுவும் அந்த 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 10 கோடி ரூபா ஃபண்ட் எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னா, எனக்கு மதுரை திருப்பரங்குன்றம் கோயிலா, பழனி கோயிலான்னு நினைக்கிறேன். அந்த கோயிலோட ஃபண்டுலேருந்து அவங்களோட ஒப்புதலோட எடுக்கிற மாதிரி அவங்க கொண்டு வராங்க. அதெல்லாம் கணக்காமிக்கிறதுக்காக கொண்டு வராங்க. அந்த தேவை இருக்குது, அங்கே தேவை இல்லைல்ல. நீங்கள் வந்து பழனி கோயில்லையும் மற்ற முருகன் கோயில்கள்லையும் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது. இன்றைக்கி நீங்கள் திருச்செந்தூர் போனீங்கன்னா சுகாதாரமாக இருக்கானா கிடையாது. பழனி போனீங்கன்னா சுகாதாரமாக இருக்கானா கிடையாது. கோயில் இருக்குது, கூட்டம் வருது. அதை நீங்கள் மேம்படுத்துறதுக்கு என்ன பண்ணீங்கன்னா, அதெல்லாம் விட்டுட்டு எங்கே காசு அடிக்கலாம், எங்கே கொள்ளை அடிக்கலாம். அப்போது அந்த மல்டி லெவல் அதை எப்படி இவங்க திமுக இருக்க ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, எப்படி இவங்க கொள்ளையடிப்பாங்கன்னா, நாங்கள் ரோடு போட போகிறோன்னு சொல்லி கொள்ளையடிப்பாங்க. இப்போ நீங்கள் ஏவவேலு வந்து ஒரு போடாத ரோடு கொள்ளையடிக்க ட்ரை பண்ணாரு, அதை மாட்டிக்கிட்டாரு. அப்போ புதுசாக ஒரு ஸ்கீமை நாங்கள் 4 மேம்பாலம் கட்டுறோம். நீங்க ஏதோ குற்றவாளி மாதிரி இல்லை, சொல்றீங்க. ஆல்மோஸ்ட் அப்படி நீங்கள் எவிடன்ஸோட தான் மாட்டிருக்கீங்க. 2022லேருந்து இந்த எவிடன்ஸ் அதெல்லாம் நம்ம டிக்ளேர் பண்ண முடியாது. நம்ம டிக்ளேர் பண்ண முடியாது. உங்களுக்கு வந்து என்ன சார் பிரைம ஃபேசியாக இருக்குதா இல்லையா? நீங்கள் வந்து மார்ச் மாதம் உங்களுக்கு ஃபண்டு வருது. நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறீங்கன்னா ஃபண்டு மார்ச் மாதம் வருது. அதை முடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒட்டுமொத்த ஃபண்டையும் கொடுக்குறீங்க. இன்றைக்கும் நீங்கள் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் வந்து ஒர்க் எடுத்தவங்களுக்கு இன்னும் எத்தனையோ பேருக்கு வந்து ஃபண்டு ரிலீஸ் ஆகாமலே இருக்குது. சார், ஆனால் நீங்கள் இப்போ ஏவவேலு அவர்கள் கேஸை பொறுத்த வரைக்கும் டிவிஎஸ்சியோட இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. ஜஸ்ட் அது விசாரணை தான் வந்து தொடங்கியிருக்காங்க. இந்த விசாரணை எத்தனை வருஷமாக நடக்குது? 2022 ஆரம்பிச்சது. இது எப்படி இப்போ வந்தது? நீங்கள் கவர்மெண்ட் மாறலை அப்படின்னு அது வந்திருக்குமானா வந்திருக்காது. கட்டாயம் வந்திருக்காது. கவர்மெண்ட் மாறுது. இந்த போராட்டத்தை வந்து தொடர்ச்சி எடுக்கிற ஏன்னா அறப்போர் இயக்கம் தான் வந்து கண்டினியூஸாக அதை கீப் அப் பண்ணுறாங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எவிடன்ஸ் எல்லாம் கொடுத்து நீங்கள் எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லாமல், எந்த ஒரு பிரைம ஃபேசியாமே இல்லாமல் இவங்களால போய் கேஸ்லாம் ஃபைல் பண்ண முடியாது.